என் வயசு பசங்க அவங்க ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு டேட்டு குத்துவாங்க. சேர்ந்துருந்தா ஓகே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நம்மளை விட்டு போயிட்டாலோ இல்லை நம்ம அவங்கள விட்டு போயிட்டாலோ அந்த டேட்டு என்ன ஆகிறது? அந்த டேட்டுவை மறைக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு அசிங்கமான டேட்டுவை போடுவோம். அப்படி இல்லைன்னா காசு அதிகமாக கொடுத்துட்டு அந்த டேட்டுவை ரிமூவ் பண்ணுவோம். டிவோர்ஸ் வேணுன்றவங்க தான் சீக்கிரமாக அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வயசானவங்க தான் உடம்பு குறைக்கிறதுக்கு கடுமையாக உழைப்பாங்க. யங்கா இருக்கவங்களாம் உடம்பை ஏற்றுறதுக்கு கடுமையாக உழைப்பாங்க. இப்போலாம் நம்ம பார்க்குறோம்ல, ஊருக்கே தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாமல் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. டிவோர்ஸ் வந்து ஒரு விளாட்டா போச்சுல. மேரேஜ் பண்ண டிசிஷன் கரெக்டாக எடுத்திருந்தாக்கா டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்குமா? நம்ம இப்போ எடுக்கிற ஒரு டிசிஷனும் நம்ம ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணும். அது நம்ம இப்போ எடுக்கிற ரிலேஷன்ஷிப் டிசிஷனாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்கட்டும், இப்போ எடுக்கிற டிசிஷன் தான் ஃபியூச்சரில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம லைஃப்பில் எடுக்க போகிற 4 முக்கியமான டிசிஷனை பற்றி இப்போ பேச போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த 4 டிசிஷனும் உங்கள் லைஃப்பில் கரெக்டாக உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சிருக்கோங்க பேச்சு தானே நீங்க கேட்பீங்க. அதுவும் இல்லாமல் நான் போட்ட யூஸ்ஃபுல்லான கான்டென்ட், நல்ல கான்டென்ட்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஆரம்பிக்கலாமா? 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் பர்சூயிங் எஜுகேஷன். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதுலாம் வேஸ்ட்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் காலேஜ் படிக்கிறதுலாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா காலேஜ் லைஃப் தான் டீனேஜ்ல இருந்து அடல்ட்டா மாறுற லைஃப். ஸ்கூல் காலேஜ்ல டிகிரி வாங்குறது மட்டும் பார்க்கறத விட அது லைஃபா பார்க்கணும். காலேஜ் போனால் தான் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கணும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்காந்துருக்கணும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், சென்டர் பெஞ்சில் உட்காந்துருக்கணும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்படி நிறைய மைண்ட் செட் இருக்கும். ஒரு குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க எல்லாருக்கூடயும் நம்ம பேசக்குள்ள ஓ இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்களா அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. அங்கதான் நம்மளுக்கு நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்னன்னு தெரியும். அங்கதான் நம்மளுக்கு ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது, ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியும். அந்த 3 வருஷம் டிகிரியா பார்க்காம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கணும்னு சொல்றேன். ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருந்தா உங்களுக்கு கம்மியான சம்பளத்துக்கு தான் காசு தருவாங்க. இதே டிகிரி மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமா காசு தரதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க. சோ டிகிரி மட்டும் பத்தாதான், ஸ்கில்ஸும் தேவை. சோ எங்க படிக்கிறோம் என்ன படிக்கிறோம்ன்றதுல கான்ஷியஸா டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா 3 வருஷம் லைஃப் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க விடக்கூடாது. செகண்ட் ஒன், செலக்டிங் ஏ பார்ட்னர். சினிமால காட்டுற மாதிரி பார்த்தவனே லவ் போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன், அவங்க தான் என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரியல் லைஃப்ல. பார்த்தவனே வரது லவ் இல்லப்பா. சில பேர் சொல்லுவாங்க நம்மளுக்குனே ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு தேடி வருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா இங்க யாருக்கும் யாருக்காகவும் பிறக்கவே இல்லை. நம்ம தான் கரெக்டானவங்களை சூஸ் பண்ணணும். அவங்க அழகா இருக்காங்களா மட்டும் பார்க்க கூடாது. அவங்க பிஹேவியர் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்களுடைய கரியர் பாத் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருந்தது ஓகே. நீங்க எப்படி அவங்களை சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டா ஹாப்பி லைஃப் ஹாப்பி வைஃப். ஏன்னா 40-50 வருஷம் நம்ம லைஃப் பார்ட்னர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டிசிஷனை கரெக்டா எடுக்கணும். தேர்ட் ஒன், சூசிங் ஏ கரியர். நம்ம என்ன ஆக போறோம் நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ என்ன ஆக போறேன்னு கேட்டாக்கா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல என்னடா ஆக போறேன்னு கேட்டாக்கா எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ல என்ன ஜாப் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிரச்சனையே. நம்ம என்ன ஆக போறோம்னு ஸ்பெசிஃபிக்கா முடிவு பண்ணணும். ஐபிஎஸ்ஆ ஐஏஎஸ்ஆ போலீஸா ஸ்பெசிஃபிக்கா முடிவு பண்ணிட்டாலே இங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க ஃப்ரீலான்சரா இருக்க போறீங்கன்னா எந்த செக்டார்ல ஃப்ரீலான்சரா இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க சினிமால ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சினிமால என்ன பண்ண போறீங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டிசிஷனை நம்ம கரெக்டா எடுத்துட்டாலே நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு கரெக்டா போயிடலாம். ஃபோர்த், பிக் ஃபினான்ஷியல் டிசிஷன். 30,000க்கு மேல எந்த பொருள் வாங்கினாலும் அது பெரிய டிசிஷன் தான். சில பேருக்கு 30,000 பெருசா இருக்கலாம், சில பேருக்கு 30,000 கம்மியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை 30,000க்கு மேல என்ன பொருள் வாங்கினாலும் பெரிய ஃபினான்ஷியல் டிசிஷன் தான். அதுக்கு மேல போகுதுன்னா இந்த 3 விஷயத்தை நல்லா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு பொருள் வாங்குறோம்னா அது அவசியம் தேவையா அப்படின்னு யோசிக்கணும். எஸ்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செகண்ட் விஷயம், நம்மளுக்காக வாங்குறோமா இல்ல மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்குறோமான்னு பாத்துக்கணும். அப்படி நம்மளுக்காக மட்டும்தான் வாங்குறோம்னா 3வது விஷயம், கொடுக்குற காசுக்கு அந்த பொருள் ஒர்த்தான்னு பார்க்கணும். அப்படி ஒருத்தன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஃபினான்ஷியலா எடுக்கிற டிசிஷன்ல இந்த 3 விஷயத்த மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 4 பிக்கஸ்ட் டிசிஷனை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஹாப்பி லைஃப் தான். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு என்ன தெரியலனா என் பேர் சேஷாக். நான் நல்ல விஷயத்த மட்டும் தான் போஸ்ட் பண்றேன். நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணணுன்றதை தாண்டி சொசைட்டில ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஓ நம்ம ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், லைஃப் நிம்மதியா இருக்கணும்ல, ஹாப்பியா இருக்கணும்ல. அதுக்காக நான் ஒரு 1% உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுவேன்.